அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி மற்றும் ஜென்மாஷ்டமி நல்வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லா வளன்களும் நலன்களும் பெற்று நீடூழி வாழணும்னு சொல்லிட்டு நானும் கிருஷ்ண பெருமானை வேண்டிக்கிறேங்க. எல்லா பூஜையும் பார்த்திங்கன்னா நம்ம காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கான ஒரு நேரம் காலம் இதெல்லாம் நம்ம பார்ப்போம். இன்னொன்று பார்த்திங்கன்னா மாலை 6 மணிக்கு மேலே பூஜை செய்யலாம். ஆனால் இந்த பூஜை மட்டும் நீங்கள் எவ்வளோ லேட்டாக, அதாவது மிட் நைட்டில் கூட செய்யக்கூடிய ஒரு பூஜைன்னு பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ண ஜெயந்தி பூஜை தாங்க. ஏன்னா கிருஷ்ண பெருமான் பார்த்திங்கன்னா நைட்டு 12 மணிக்கு தான் பிறந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் நைட்டுக்கு 11:30 மணி, 11:45, 12 மணிக்கு கூட நார்த் இந்தியன்ஸ்லாம் இந்த பூஜையை பண்ணுவாங்க. இதுக்கு முக்கியமான பொருட்கள் என்னென்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு ரொம்ப பிடிச்சது வெண்ணெய் இல்லைங்களா? அதனால் பால், தயிர், மோர், வெண்ணெய் மற்றும் நெய் வைக்கிறது ரொம்ப நல்லது. இது எதுவுமே நாங்கள் வாங்கலக்கா, கடை மூடிட்டாங்கன்னா ஒரு கைப்பிடி உங்கள் வீட்டில் அவல் இருந்தால் வைக்கலாம். இதோடு சேர்த்தும் அவலும் வைக்கலாம். எதுவுமே இல்லைனாலும் ஒரு கைப்பிடி அவல் வைக்கலாம். உங்கள் மனசுக்கு போல் எந்த பழங்கள் பிடிக்குதோ அதை வைக்கலாம். வெற்றிலை பாக்கு வைக்கலாம். வேறு தட்டை, சீடை, முறுக்கு எது வேணாலும் சொல்லலாம். இன்றைக்கி சொல்ல வேண்டிய மந்திரங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஹரே ராம 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 ஹரே ராம ராம ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே. இதை தாங்க நம்ம இன்றைக்கி சொல்லணும். இது நான் போன வருஷம் நம்ம வீட்டில் பெருமாளுக்கு செஞ்ச கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு தான். இந்த வருஷம் நான் அதே மாதிரி இரவு நேரத்தில் பூஜை பண்ணிவிட்டு கண்டிப்பாக நாளைக்கு அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மன திருப்தியாக செய்யுங்க. நம்ம வீட்டில் இது இருக்குது இல்லைன்னா எதுவுமே நினைக்காதீங்க. வாழ்க வளமுடன்.